வணக்கம் மக்களே, மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். Q4 ரிசல்ட்ஸ், டிவிடெண்ட்ஸ், ஸ்டாக் ஸ்பிளிட், பைபேக் அனௌன்ஸ் பண்ண ஸ்டாக் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பவர் கிரிட் கார்ப்பரேஷன் இவங்க ₹1.25 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 10% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ 5% டிக்ளைன் ஆயிருக்கு. டாடா ஸ்டீல் ₹4 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் June 12. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 146% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் 9% சீக்வன்ஷியலியும் அதிகரிச்சிருக்கு. இவங்களோட ரெவன்யூ இயர் ஆன் இயர் வைஸ் 13% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓவராலாக இவங்களோட ரிசல்ட் நல்லா இருக்கு. சோலார் இண்டஸ்ட்ரீஸ் ₹11 ஃபைனல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 70% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்களோட ரெவன்யூ 41% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்களோட ரிசல்ட்டும் நல்லா இருக்கு. செயில் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹2.35 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 47% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவன்யூ 5% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹3 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 32% இயர் ஆன் இயர் வைஸ் டிக்ளைன் ஆயிருந்தாலும் சீக்வன்ஷியலி 266% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கடந்த குவார்ட்டர்ல லாஸ்ல இருந்து இப்போ ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ 7% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் சீக்வன்ஷியலி 50% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. JLRோட ரெவன்யூ 11% ஸ்டில் டிக்ளைன்ல இருக்கு. டொமஸ்டிக்ல இவங்களோட சேல்ஸ் நல்லா இருக்கு. NHPC ஃபைனல் டிவிடெண்டா 21 பைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் 71% இம்ப்ரூவ்மெண்ட்டும் ரெவன்யூ 20% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவும் ஆயிருக்கு. ஹிந்துஸ்தான் காப்பர் ₹1.86 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 137% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ 58% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. பிரீமியர் எனர்ஜிஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸா 64% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் ரெவன்யூ 38% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கொச்சின் ஷிப்யார்ட் ஃபைனல் டிவிடெண்டா ₹1.50 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 16% டிக்ளைனும் நெட் ப்ராஃபிட் 4% டிக்ளைனும் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் ஓவராலாக டவுனாக இருக்கு. காட்ஃப்ரே பிலிப்ஸ் ₹33 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 87% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் ரெவன்யூ 85% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ரிசல்ட்டும் நல்லா இருக்கு. காத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 143% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவன்யூ 33% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்களோட ரிசல்ட்டும் நல்லா இருக்கு. ITC ஹோட்டல்ஸ் ஃபைனல் டிவிடெண்டா ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேமெண்ட் வந்து ஆகஸ்ட் 10லேருந்து 14 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 23% இம்ப்ரூவ்மெண்ட்டும் ரெவன்யூ 18% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவும் ஆயிருக்கு. SJVN ஃபைனல் டிவிடெண்டா 35 பைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ 197% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் லாஸை குறைச்சிருக்காங்க. 118 crores இருக்கு இவங்களோட நெட் லாஸ் கடந்த ஆண்டு காட்டிலும். கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 58% டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவன்யூ 35% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மிக்சடாக இருக்கு ரிசல்ட். கியூபிட் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 214% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவன்யூ 112% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் இவங்களோட ரிசல்ட்டும் நல்லா இருக்கு. தங்கமயில் ஜுவல்லர்ஸ் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹18 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரெக்கார்ட் டேட் July 22. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 196% இம்ப்ரூவ்மெண்ட்டும் ரெவன்யூ 106% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஜூபிட்டர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ஸ் ₹10 டிவிடெண்ட் இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1:5 ரேஷியோவில். ஸோ இவங்க ஃபேஸ் வேல்யூவை 10லேருந்து 2 மாற்றுறாங்க. இவங்களோட ரெவன்யூ 15% இன்க்ரீஸும் நெட் ப்ராஃபிட் 15% இன்க்ரீஸும் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். பஜாஜ் எலக்ட்ரிக்கல் ₹3 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் July 17. இவங்களோட நெட் லாஸ் 68 crores இருக்கு. கடந்த ஆண்டில் ப்ராஃபிட்ல இருந்திருக்காங்க. இவங்களோட ரெவன்யூவும் 2% டிக்ளைன் ஆயிருக்கு. ஓவராலாக டவுனாக இருக்கு. ஆர்த்தி ட்ரக்ஸ் நெட் ப்ராஃபிட் 12% டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவன்யூ 6% இம்ப்ரூவ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். ஸோ மிக்சடாக இருக்கு ரிசல்ட். ஃபியூஷன் ஃபினான்ஸ் இவங்க நெட் ப்ராஃபிட் 114 crores இந்த குவார்ட்டர்ல கொடுத்துருக்காங்க. இதே வந்து கடந்த ஆண்டில் லாஸ்ல இருந்திருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ ஆனால் 23% டிக்ளைன் ஆயிருக்கு. சொலாரா ஆக்டிவ் ஃபார்மா இவங்க நெட் ப்ராஃபிட் 9.6 crores இருக்கு. கடந்த ஆண்டில் இவங்க லாஸ்ல இருந்திருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ 42% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ராணி ஹோல்டிங்ஸ் இவங்க ₹47 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இதுக்கான ரெக்கார்ட் டேட் August 6. இவங்களோட நெட் சேல்ஸ் 17% இம்ப்ரூவ்மெண்ட்டும் நெட் ப்ராஃபிட் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. ₹682 crores அதிகரிச்சிருக்கு. EPS பார்த்தீங்கன்னா ₹51.94 இருக்கு. இதே கடந்த குவார்ட்டர்ல மைனஸ்ல இருந்திருக்காங்க ₹35. ஸ்டெர்லிங் டூல்ஸ் ₹2.75 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் சேல்ஸ் 26% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 112% இம்ப்ரூவ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ்.
எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹10 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 9.5% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவன்யூ 1% டிக்ளைன் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் என்பிஏ 1.08% குறைஞ்சிருக்கு. ஸோ ஓவராலா இவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து மிக்சடா இருக்கு. JSW ஸ்டீல் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹7.10 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் ஜூலை 7. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 1014 crores பாசிட்டிவ்ல இருக்கு. கூடவே இவங்களுக்கு ஒரு ஒன் டைம் கெயினா 18,229 crores வந்து சேருது. ஆனா கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா இந்த ஒன் டைம் கெயினை தவிர்த்துட்டு 1500 crores வந்து இருந்திருக்காங்க. அதுல இருந்து ஸ்லைட்டா டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவன்யூ 14% இம்ப்ரூவ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். HAL ஃபைனல் டிவிடெண்டா ₹35 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 5.5% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவன்யூ 1.7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக இவங்களோட ரிசல்ட்டும் ஓகேவா இருக்கு. முத்தூட் ஃபினான்ஸ் நெட் ப்ராஃபிட் 135% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 65% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ இவங்களோட ரிசல்ட் நல்லா இருக்கு. IRFC இவங்க ஃபைனல் டிவிடெண்டா 70 பைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் ஃபிளாட்டா இருக்கு. டோட்டல் இன்கம் 9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சைமன்ஸ் எனர்ஜி நெட் ப்ராஃபிட் 52% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் ரெவன்யூ 27% இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் இவங்க ₹11 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 8. நெட் ப்ராஃபிட் 28% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் ரெவன்யூ 4% இம்ப்ரூவ்மெண்ட்டும் காமிச்சிருக்காங்க. ஹட்கோ ₹1.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 172% இம்ப்ரூவ்மெண்ட்டும் நெட் சேல்ஸ் 27% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ரிசல்ட்டும் நல்லா இருக்கு. ஓல்டாஸ் ₹4 டிவிடெண்ட். ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 52% டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவன்யூ 2.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மிக்சடா இருக்கு ரிசல்ட். கிர்லோஸ்கர் ஆயில் ₹4.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 21% இம்ப்ரூவ்மெண்ட்டும் ரெவன்யூ 21% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்பலோ டயர்ஸ் ₹2.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 242% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இவங்களுக்கு ஒரு டாக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் காரணமாக இவங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. GE ஷிப்பிங் ₹11.70 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் May 20. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 187% இம்ப்ரூவ்மெண்ட்டும் ரெவன்யூ 24% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டேட்டா பேட்டர்ன்ஸ் ₹10 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 21% இம்ப்ரூவ்மெண்ட் ரெவன்யூ 13% டிக்ளைன். கார்பரண்டம் ₹2.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலை 31 ரெக்கார்ட் டேட். இவங்களோட ரெவன்யூ 23% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் 100% ஆயிருக்கு. GMDC ₹9.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 14% டிக்ளைன் ரெவன்யூ 4% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சீக்வன்ஷியலி 41% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஷீலா ஃபோம் ஃபைனல் டிவிடெண்டா ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 600% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவன்யூ 24% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்களோட ரிசல்ட் நல்லா இருக்கு. ப்ரிகால் 109% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் ரெவன்யூ 43% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சாம்பல் ஃபர்டிலைசர்ஸ் ஃபைனல் டிவிடெண்டா ₹6 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 30% இம்ப்ரூவ்மெண்ட் ரெவன்யூ 14% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட். LT ஃபுட்ஸ் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபுல் இயருக்கு இந்த குவார்ட்டர்ல நெட் ப்ராஃபிட் 15% டிக்ளைன் ரெவன்யூ 30% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ இவங்க ₹1 டிவிடெண்டும் கொடுத்துருக்காங்க. ஷேடோஃபெக்ஸ் டெக்னாலஜிஸ் இவங்க 56 crores பாசிட்டிவ்ல இருக்காங்க. கடந்த ஆண்டுல லாஸ்ல இருந்திருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ 74% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். AVG லாஜிஸ்டிக்ஸ் இவங்க வந்து ரைட் இஷ்யூ கொண்டு வராங்க. ஸோ இஷ்யூ பிரைஸா 145 ஒரு ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஓப்பனிங் டேட் June 1. ரெக்கார்ட் டேட் இன்னும் இவங்க அனௌன்ஸ் பண்ணல. TD பவர் சிஸ்டம்ஸ் இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1:2 ரேஷியோல ஃபேஸ் வேல்யூ 2ல இருந்து 1 மாத்துறாங்க. இவங்க டிவிடெண்டா ₹1.10 ஒரு ஷேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. CMS இன்ஃபோ சிஸ்டம்ஸ் 340 பைபேக்கோட பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா May 22 கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி பெய்டு ஈக்விட்டியை வந்து பைபேக் பண்றாங்க. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியா பைபேக் பண்றாங்க. ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் ஃபைனல் டிவிடெண்ட் Q4 ரிசல்ட் பைபேக் குறித்தான முடிவை May 19 நடக்க போற போர்ட் மீட்டிங்ல அனௌன்ஸ் பண்றாங்க. சைபர் டெக்கும் பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 170 பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெண்டர் ஆஃபர் ரூட் வழியா பைபேக் பண்றாங்க. May 29 ரெக்கார்ட் டேட். ஸோ டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் 18% ஆஃப் ஈக்விட்டியை வந்து வாங்குறாங்க ஃப்ரைட் டைகர்ல. ஸோ 95.66 crores கம்ப்ளீஷனுக்கு அப்புறமா 63.6% ஆஃப் ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணுவாங்க. அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் 51% ஆஃப் ஸ்டேக்ஸை வந்து மெரிடியன் டிரான்ஸ்போர்ட்ல வாங்குறாங்க.
நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.